நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழியின் புஸ்தகத்தை குறித்து சில காரியங்கள் நாம் தெரிந்திருப்பது அவசியம். நீதிமொழிகள் சின்ன சின்ன வசனங்களா இருக்கும். ஆனா அதுல ரொம்ப கருத்துக்கள் அதிகமா இருக்கும். எப்படி ஒரு சின்ன மேப்ல ஒரு பெரிய தேசத்தினுடைய ஏன் உலகத்தினுடைய காரியங்களை குறித்து கூட அதுல வரைபடத்துல அடக்கிடலாம் சின்ன மேப்ல. அதே மாதிரி நீதிமொழியுள்ள வசனங்கள் சின்னதா சுருக்கமா இருந்தாலும் அதுல நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கும். அதே மாதிரி நீதிமொழிகள் மூலமாய் உபதேசம் பண்ணுவது மிகவும் சிறப்பானது. தாவீது சொல்றாரு, முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும். as the proverb of the ancient says, wickedness proceeds from the wicked. நீதிமொழிக்கு முதியோர் மொழின்னு சொல்லலாம். நம்ம ஊர்களில் பல மொழின்னு சொல்லுவாங்க. இது அன்றாட உரையாடலுக்கும் விவாதங்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்கும் முதியோர்கள் நீதிமொழிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு பாடத்தினுடைய தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுதல். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். அது நீதிமொழிகளின் புஸ்தகத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகத்தினுடைய கருப்பொருள் ஒன்று என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல். கருத்து தீம். இந்த நீதிமொழி புஸ்தகத்துல கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 31 அதிகாரங்கள்ல 17 முறை கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி நாம் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை இந்த நீதிமொழி புத்தகத்துல பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவப்படுத்தி காட்டியிருக்கிறார். இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா, கர்த்தருக்கு பயப்பட என்ன அர்த்தம்? நான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், அல்லது நீ கர்த்தருக்கு பயப்படு அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மீனிங், அதனுடைய அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அவருக்கு கீழ்ப்படிதல். அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தின் மகனை கொடுத்தாரு. ஒரே ஒரு மகன், அவன் மூலம்தான் வாக்கு தத்தம் நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாம் கொடுத்தாரு. ஆனா அதே தேவன் அவனை சோதித்தார், டெஸ்ட் பண்ணாரு. அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி, கீழ்ப்படுதல் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தகன பலினா அவனை சாகடிச்சு பலியிட்டு அவனுக்கு தீ வச்சு அவனை சாம்பலாக்கி விடு, அதான் தகன பலி அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. அந்த ஆபிரகாம் அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன் சொல்லி அழைக்கப்படுவதில் ஆச்சரியம் கிடையாது. உடனே அவர் கீழ்ப்படிஞ்சிருக்கார் பாருங்க. ராத்திரி நேரம் ஆண்டவர் பேசியிருப்பார் நினைக்கிறேன். எனவே தான் அதிகாலையில் எழுந்து தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். உடனே ஒரு கீழ்ப்படி, இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், இம்மீடியட் ஒபீடியன்ஸ், கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு, 100க்கு 100. உடனே காலதாமதம் பண்ணல. போய் என்ன செய்றாரு? அங்கே பிள்ளையாண்டான அங்கே விறகு கட்டை மேல் கிடத்தி அங்கே அவனை பலியா செலுத்துவதற்கு கையை ஓங்கும் பொழுது அங்க தூதன் பேசுறார், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தருக்கு பயந்தோமானால் நிச்சயமாக அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். இன்றைக்கு சமுதாயத்துல தேவனை பற்றிய பயம் இல்லாதபடியினால கீழ்ப்படியாமை காணப்படுகிறது. பல குற்றங்கள் நிகழ்கின்றன. மனுஷன் என்னெல்லாமோ செய்து பார்க்கறான், சிசிடிவி கேமரா அது இதுன்னு சொல்லி. ஆனா அவைகள் குற்றத்தை குறைக்கவே இல்லை. குற்றங்கள் அது பாட்டு நடந்துகிட்டு தான் இருக்குது. காரணம், தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாமற் போயிட்டு. அடுத்த எக்ஸாம்பிள் யோசேப்பு. இவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வராங்க.
தானியங்கள் வாங்குவதற்காக வேண்டி. அப்போ யோசேப்புக்கு தெரிஞ்சு போகுது இவங்க நம்முடைய சகோதரன் சொல்லி. ஆனா அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்கள என்ன செய்றாரு, ஒரு சகோதரங்க வச்சுட்டு போங்க, நீங்க உங்க கூட வராத அந்த சகோதரனை நீங்க கூட்டு வாங்க, அப்பதான் அவங்கள உண்மையுள்ளன்னு நினைப்பேன். இல்லாட்டா நீங்க வேகுவாக்கன்னு சொல்லி அங்க தன்னுடைய சகோதரனை அந்த பென்னியமீனை பார்க்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையினால அங்க சோதிக்கிறார். அப்ப அந்த கான்டெக்ஸ்ட்ல யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்ப அந்த அர்த்தம் என்ன? நான் தேவனுக்கு பயப்படுறவன், என் சொல்ல நான் காப்பாத்துவேன், என்ன நீங்க நம்பலாம், நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படியாக சொல்லுகிறாரு. அதே மாதிரி தன்னுடைய வாக்கை யோசேப்பு காப்பாற்றுகிறார். அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்தவர்கள் என்றால் நம்முடைய வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்வோம், நான் சொன்ன வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுவோம். இப்படியாக யோசேப்பு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையிலே கடவுளுக்கு பயந்ததுனால கீழ்ப்படிதல் காணப்பட்டது. யோசேப்பின் வாழ்க்கையிலே வார்த்தையிலே உண்மை காணப்பட்டது. அடுத்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யோபு. யோபுவை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் சாத்தானிடத்துல. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். He fears God and stays away from evil. அதைத்தான் நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்துல. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தமிழ் வேதாகமத்துல எனக்கு பிடித்தமான அந்த காரியம், அந்த ஏகாரம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுதலே. அது மற்ற மொழிகள்ல இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. பாருங்க, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். டு ஃபியர் த லார்ட் இஸ் டு ஹேட். எனவே 3 காரியங்களை பார்த்தோம், 3 கேரக்டர் மூலமா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் மனப்பூர்வமாக கீழ்ப்படிதல் நாம் தேவனுக்கு பயப்படுதலின் வெளியரங்கமான ஒரு காரியமாகும். 2வது, நாம் பிறருக்கு கொடுக்கிற வாக்கை காப்பாற்றுவது கர்த்தருக்கு பயப்படுதலின் வெளிப்பாடு. 3வது, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தின் வெளிப்பாடு என்று பார்க்கிறோம். இது நன்றாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ரொம்ப அழகா நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயால தீர்க்கதரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். He sweet odor in the fear of Jehovah. அவர் ரொம்ப பிரியமா இருக்காராம், அதுல ரொம்ப அவருக்கு சந்தோஷமா, மன மகிழ்ச்சியா கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு. அவர் வாழ்க்கையில அவரு வாழ்ந்து காட்டார். மனுஷகுமாரனா இருக்கும் பொழுது வாழ்ந்து காமிக்க நாம் பார்க்கலாம். 1வது வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் காணப்பட்டது. இந்த உலகத்துல ஞானஸ்தானம் தேவைப்படாத ஒரு நபர் யார் என்றால் மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அங்கே யோவான் தடை செய்த போது அவர் என்ன சொல்றாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். Jesus answered, allow me to be baptized now. This is necessary to fulfill all righteousness. அப்பொழுது அவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அங்கே பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து சாட்சி பகர்கிறார். என்ன சொல்லுகிறாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஏனென்றால் அவர் கீழ்ப்படிந்தார். அன்பானவர்களே, இதில் அழகாய் திருத்துவத்தை நம்ம பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து குமாரனை குறித்து சாட்சி பகர்கிறார். குமாரனாய இயேசு கிறிஸ்து யோர்தான் கரையிலே ஆற்றங்கரையிலே நிற்கிறார். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாய இயேசு கிறிஸ்துக்கும் இடையில பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அங்கு காட்சி அளிக்கிறார். பாருங்க, திரியேகம் எவ்வளவு அழகாய் அங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. அதே மாதிரி நம்மில் யாராயிலும் இன்னும் விசுவாசியான பின்பு ஞானஸ்தானம் பெறாதிருந்தால் நீங்கள் உடனே ஞானஸ்தானம் பெறுங்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எனவே உங்களில் யாராயிலும்
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு ஞானஸ்தானத்திலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணவில்லை என்றால் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தண்ணீரில் மூழ்கி அந்த இயேசு கிறிஸ்து பெற்ற அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்கு ஒரு அடையாளமாகும். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் வார்த்தையில பரிசுத்தம் காணப்பட்டது. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு இல்ல. அவர் சொன்னதை அப்படியே செய்தார். வஞ்சனை ஏமாற்றல. ஏமாற்றான பொய்யான வார்த்தைகள் எதையும் இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் அவர் பரிசுத்தராக அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் சேலஞ்சு பண்ணாரு தன்னுடைய சத்துருக்களை பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய சவால். இதை உலகத்துல யாருமே செய்தது கிடையாது. இயேசு கிறிஸ்துவருக்கு தான் தகுதி உண்டு. அவர்தான் பரிசுத்தர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த அந்த பிலாத்து சொல்றான், ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை நான் அவனிடத்தில், இயேசுவினிடத்துல ஒரு குற்றமும் காணேன்னு சொல்லி 3 முறை சாட்சி பகரார். இருந்தாலும் பொறாமையினாலே தலைவர்கள் அந்த மத தலைவர்கள் சொன்னபடியினாலே அவன் அங்கே இயேசு கிறிஸ்துவை, குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு அவர் பிரியமாக பயந்து நடந்தார். தேவனை பிரியப்படுத்தினார். அதற்கு பூரணமாக பிரதிபலனாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகையால் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து, இந்த பூமியில உள்ள எல்லாரும், வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவரும் அந்த இயேசுவினுடைய நாமத்துக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை பண்ணக்கூடிய ஒரு மேலான நாமத்தை அவருக்கு தந்தனதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுவதால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? நீதிமொழியின் புஸ்தகத்திலே நாம் கண்டுபிடிக்கலாம். முதலாவதாக, ஞானத்தினுடைய அரிச்சுவடு. உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுதல் அது ஆரம்பிக்கிறதாக பார்க்கிறோம். அதே மாதிரி நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நாம் தீமையை விட்டு விலகி வாழ்வோம், பாவத்தை விட்டு நாம் விலகி வாழ்வோம். அதே மாதிரி பாவத்தின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும். தீமையை நம்ம வெறுப்போம். இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். எனவே தேவன் அவருடைய தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எந்த அளவுக்கு பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அடுத்து, நீதிமொழிகள் 10:27 பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு திட நம்பிக்கை உண்டு. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். எனவே கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக ஆண்டவர் அதை ஆக்கி தருவார். அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, ஃபவுண்டன் ஆஃப் லைஃப், சுரந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன செய்வோம்? மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பி வாழலாம். இன்றைக்கு நம்மை கண்ணிகள் அகப்படுத்தக்கூடிய சரீர பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை மோசம் போக்குகிற கண்ணிகள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றன. தேவனுக்கும் நமக்குள்ள உறவை கட் பண்ணுறதுக்கு, தேவனோடு உள்ள உறவை சாகடிப்பதற்கு பிசாசானவன் அநேக கண்ணிகளை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு நாம் தப்ப வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அன்பானவர்களே, அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்தோமானால் இப்படிப்பட்ட மரணத்தை உண்டாக்கும்
ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்கும் கண்ணிகளுக்கு நாம் தப்புவித்து நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். அடுத்த ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஞானத்தை போதிக்கும். ஞானத்தை தருவது மட்டுமல்ல, ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நாம் திருப்தியோடு இந்த உலகத்துல வாழலாம். தீமை நம்மை அணுகாது. தீமை நம்மை அணுகாது. பாவம் நம்மை அணுகாது. கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்ந்தோமானால். 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு உண்டாகும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்து, பொறாமைக்கு தப்புவிக்கும். பாருங்க, பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, பொறாமை பாவிகள் மேல் நீ பொறாமை கொள்ளாதே சொல்லிட்டு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருந்து சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம பயந்தோமானா துன்மார்க்கர்கள் செழித்திருப்பதை குறித்து நாம் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, அப்படிப்பட்ட ஸ்திரீ, அப்படிப்பட்ட பெண் மட்டுமே புகழப்படுவாள். எனவே ஒரு பெண்ணுக்கு உண்மையான புகழ்ச்சி என்றால் வெளியரங்கமான அழகு அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு குணம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற குணம், அதுதான் ஒரு பெண்ணுக்கு உண்மையான புகழ்ச்சி என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயாவில் எப்படி வாசிக்கிறோம், 33ஆம் அதிகாரத்துல, கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், சொத்து, செல்வம். பாருங்க, இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை உலக பிரகாரமான சொத்து நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த ஆண்டவருடைய இந்த பெரிய பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், அதை காத்து கொள்ளணும். அது எந்த கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை இழந்து விடாதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்ற கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக, ஒரு நபர் அல்லது ஒரு சமுதாயம் கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? நான் இதுவரைக்கும் பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகள் என்ன? ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த கடைசி பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இதன் அடிப்படையில தான் இந்த எல்லா காரியமும் அவங்க வாழ்க்கையில காணப்படுது. என்ன செய்யுது? நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வற்ற ஒரு வாழ்க்கை, நல்லது கெட்டங்கிற ஒரு உணர்வு இல்லாத, தீமையை பால் போல பருகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உணர்வற்ற வாழ்க்கை, சொரணை இல்லாத வாழ்க்கை, தேவபயம் இல்லாத வாழ்க்கையில தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. எல்லாம் பாவத்துக்கு அடிமையாயிட்டாங்க, பரிசுத்தத்துக்கு தூரமாயிட்டாங்க. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. பிரேத குழியை திறந்தா எப்படி இருக்கும்? நாத்த சகிக்க முடியாது. அதே மாதிரி இவங்க வாயை திறந்தா போதும், சபிக்கின்ற சாபமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கோப வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இவங்க வாயிலிருந்து வரும். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படாதவங்களுக்கு. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், ஏமாற்றுறாங்க. அவங்க சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். சொன்ன பிராமிஸை காப்பாற்ற மாட்டாங்க. அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. பாருங்க, அந்த அளவுக்கு அவங்க நாக்கால அவங்க என்ன செய்யறாங்க? பிறரை கொல்லுவார்கள். நீதிமொழிகளை வாசிக்கிறோம்ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எனவே தங்கள் நாவின் வார்த்தைகளால் பிறரை அவர்கள் சாகடிப்பார்கள், நோகடிப்பார்கள். காரணம் என்ன? கர்த்தரை பற்றிய பயம் இல்லாதபடியினாலே. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவங்க இருதயம் ஃபுல்லா கசப்பா இருக்கும். மற்றவங்களை பற்றி எல்லா குறைகளை தான் சொல்லுவாங்க. மற்றவங்களை பற்றி அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயமே இருக்காது. எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அவங்களுக்கு கசப்பு தான் இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், சாபமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது.
நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. வன்முறையை தேடி போவாங்க. வன்முறையினால காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் வன்முறையை பயன்படுத்துவாங்க. அடுத்த நாசம், அவங்களுக்கு அழிவு. சமாதான வழி அவங்களுக்கு தெரியாது. சமாதானம் பண்ணனா அவங்க ஆயத்தமா வரமாட்டாங்க. அவங்க பிரிவினையையும் கசப்புகளையும் தான் உண்டு பண்ண அவங்க ஆசைப்படுவாங்க. காரணம் என்ன? அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. தேவ பயம் இல்லாதபடியினால ஒரு தனிநபரோ ஒரு சமுதாயமோ இந்த அளவுக்கு சீர்கெட்டு போகிறதை நாம் படம் பிடித்து காட்டுகிறார் ரோமர் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன். சரி, நாம் ஏன் கர்த்தருக்கு பயப்படணும்? என்ன காரணம்? அதுக்கு காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், முக்கியமான காரணம், எரேமியா 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை இப்படி பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து, கர்த்தரை வைக்கிறாராம். எதுக்காகனா, அவரை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு, தேவனை மறுதலிக்காதபடிக்கு, அவருக்குள் நிலைத்திருக்க, அவருடைய பிள்ளையாக தொடர்ந்து வாழ, அவருக்கு பிரியமாக வாழ என்ன செய்யறாராம்? அவருக்கு பயப்படும் பயத்தை நம்ம இருதயத்துல வைத்து வைக்கிறாராம். எவ்வளவு பேர் நல்ல நல்ல தேவன் பாருங்க. எனவே கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். எதுக்குன்னா, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் நிலைத்து நிற்பதற்கு, பின்வாங்கி போகாமல், தேவனை மறுதலிக்காமல், கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ அவருக்கு பயப்படும் பயம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. அதே போன்று அப்போஸ்தலர் பிரேயர்ல பார்க்கிறோம், சபைகள் எப்படி பெருகினதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எனவே சபைகள் பெருக வேண்டுமானால், சபைகள் ஆங்காங்கே புதிதாக பலுகி பெருக வேண்டுமானால், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் விசுவாசிகள் வாழ்க்கையில காணப்படும் பொழுது அவங்க பரிசுத்தமா வாழ்வாங்க. அது இந்த பாவம் நிறைந்த உலகத்துல அவங்க சாட்சியாக வாழ்வாங்க. இந்த இருளான உலகத்துல அவங்க வெளிச்சமா பிரகாசிப்பாங்க. இந்த துன்மார்க்கமான உலகத்துல அவங்க உப்பாக வாழ்ந்து காட்டுவாங்க. அப்ப நிச்சயமாக என்ன செய்வாங்க? இன்னும் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியா, கிறிஸ்துவின் சீஷர்களாக மாறி புதிதாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எனவே தான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு கூட அப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, அங்கே சபைகள் நிச்சயமாக பெருகும் என்று சொல்லி சபை சரித்திரமாகிய அப்போஸ்தலர் நடபடிகளே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, எப்படி நம்ம வளரணும்? என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமா நான் இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் நான் இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் அதிகமா அவருக்கு பிரியமா வாழணும், அவருக்கு பயந்து பயத்துல வளரணும்னா அதுக்கு என்ன வழி? என்ன? அதற்கும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்துல அங்கே மோசே சொல்கிறார், மோசேன்னு சொல்றார் ஆண்டவர். மோசே சொல்றாரு, புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் அல்லாத அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். அந்த மோசேயின் காலத்துல அந்த நியாயப்பிரமாணம் உண்டு. அந்த நியாயப்பிரமாணத்தை வாசித்து காட்டின எல்லாருக்கும். நம்ம இப்போ வைக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பைபிள், பிரிண்டட் பைபிள் கிடையாது, தோல் சுருள்ல இருக்கும். அதை என்ன செய்யணும்? சபையை கூட்டி அவங்களுக்கு வாசித்து காமி. எதுக்குன்னா, அந்த சட்டங்களை, நியாயப்பிரமாணத்தை அவங்க கேட்டு கர்த்தருக்கு பயப்படுதலை அவங்க கற்றுக்கொள்ளணும். இந்த தேவன் பரிசுத்தர், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், அவருக்கு பிரியமா வாழ நான் எப்படி வாழணும், எப்படிப்பட்ட பலிகளை செலுத்தணும், உடன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் என்னோட எப்படிப்பட்ட உறவு வச்சிருக்கணும், பிறருக்கு நான் எப்படி தீங்கு செய்யக்கூடாது, இப்படிலாம் சொல்லி அந்த முறைகளை, அந்த சட்டங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக, கர்த்தருக்கு பயந்து வாழத்தக்கதாக அதை வாசித்து காட்டும் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க
தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க தியானிக்க நம்முடைய குறைகள் நமக்கு வெளியே பரிசுத்த வெளிப்படுத்துவார். அப்பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய குற்றங்களுக்கு நாம் விலகி இருப்போம். பாவ கண்ணிகளுக்கு நாம் விலகி பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். ஏனென்றால் தேவனை பற்றிய பயம் நமக்கு அதிகமாய் உண்டாகும். அடுத்தபடியாக தாவீது சொல்றாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பொறுப்பு. அது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் நம்ம அவங்கள சார்ந்திருப்பது முக்கியமல்ல. நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுவதை பற்றி அவங்களுக்கு போதிக்கணும். என்ன போதிக்கணும்? கர்த்தருக்கு மறைந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இரவும் போல தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. தேவன் வந்து நம்மிடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவர் பார்க்கல, அதுவும் தெரியும் அவருக்கு. அதே வேளையில அவருடைய வல்லமைய நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துவதற்கு, விளங்க பண்ணுவதற்காகவும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். எனக்கு பிரியமானவங்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, இப்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வருங்கால சந்ததிக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் போதிப்பது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது, கடமையா இருக்கிறது. அதை செய்ய நாம் தவற வேண்டாம். அடுத்து நாம் யாருக்கு அதிகமாக பயப்படணும்? ஏன்னா இந்நாட்கள்ல இது நம்ம தெரிய வேண்டிய மிக முக்கியமான காரியம், முக்கியமான சத்தியம். நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மோசமாகி கொண்டுதான் இருக்கும். நல்ல காலம் பிறக்கும் சொல்லி சொல்ல முடியாது. கொடிய காலங்கள் வருகிறது. இருள் வரும் முன்னால நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டருக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கணும். இயேசு கிறிஸ்து அன்னைக்கே சொல்லிட்டாரு. 2025 வருஷத்துக்கு முன்னாலேயே சீஷர்களுக்கு சொல்றாரு, என் சிநேகிதராகிய உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து சிநேகிதரா, நாமும் இயேசு கிறிஸ்து சிநேகிதர் தான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா நம்மளை பார்த்து அவர் சொல்றாரு, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்பட வேண்டாம். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள், அதிகாரங்கள், கிறிஸ்தவத்தை வெறுக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும்? நம்முடைய உடலைத்தான் அவங்க கொல்ல முடியும். அதான் அவங்களுடைய மேக்சிமம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கொடுமையான காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்க. உங்களுக்கு யாருக்கு அந்த பயப்படணும்? கொலை செய்த பின்பு, கிறிஸ்தவத்தின் எதிராளிகள் நம்மை கொலை செய்த பின்பு நரகத்திலே நம்மை தள்ளக்கூடிய, சரீரத்தையும் ஆத்துமாவையும் தள்ளக்கூடிய தேவனுக்கே நாம் பயப்பட வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். நீங்க ரோட்டு வழியா போயிட்டுறீங்க, அல்லது ஒரு காட்டு வழியா போயிட்டுறீங்க. திடீர்னு ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய வேட்டை நாய் வருது, கொடூரமான நாய், வெறி நாய் என்று வைத்துக் கொள்வோம். அதே சமயத்துல இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து ஒரு பெரிய சிங்கம் வருது. அப்ப நம்ம யாருக்கு பயப்படுவோம்? சிங்கத்துக்கு தான் பயப்படுவோம், நாய்க்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா சிங்கம் தான் நாயை விட வல்லமை உள்ளது. அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மிஞ்சி மிஞ்சி போனா நம்முடைய அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்தான் கொல்ல முடியும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கணும். நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு முன்குறித்திருக்கிற அந்த மரண நாளை நாம் நெருங்கி கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய ஜீவிய காலம் 1 வருஷம் கழிச்சு எனக்கு மரணம் இருக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு நான் என்ன செய்யறேன்? 365 நாள் தான் எனக்கு இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் 364 நாள் தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளா நான் என்ன செய்யறேன்? என்னுடைய மரண நாளுக்கு நெருங்கி கொண்டே இருக்கிறேன். எல்லா நபர்களுக்கும் அப்படித்தான், எல்லா மனிதர்களுக்கும் அப்படித்தான்.
நம்முடைய மரண நாள் ஒவ்வொரு நாளும் சுருங்கிக்கிட்டே வருது, நெருங்கிக்கிட்டே வருது. அதை மறந்துடவே கூடாது. இதை எங்களுடைய விசுவாசிகளுக்கு அடிக்கடி சொல்றது, மனப்பாடம் பண்ண வச்சிருக்கிறேன். நீங்களும் மனப்பாடம் பண்ணுங்க. அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். காலங்கள் மோசமாயிட்டு இருக்கு. எனவே சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவர். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல அதை பார்க்கிறோம். இதே பகுதியை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஏன்னா சரீரத்தை விட ஆத்துமா வெளியேறப்பட்டது. எனவே அன்பானவர்களே, இந்த பயம் நமக்கு இருப்பது மிக மிக அவசியம். அப்போதுதான் ஒருவேளை கிறிஸ்துவுக்காக நாம் ஜீவனை இழக்க நேரிட்டுமானால் அப்பொழுது நான் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய வல்லமையினால நாம் மரணத்தை தைரியமாய் நாம் சந்திக்க முடியும். என இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து பசப்பான வார்த்தைகளை காட்டி யாரையும் தன் பக்கம் இழுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து யார்கிட்டையும் அவர் வஞ்சனையா ஏமாத்தமா பின்னால வா, உனக்கு மாடி வீடு மேல மாடி கிடைக்கும், காருக்கு மேல கார் கிடைக்கும், உனக்கு சொத்து சுகம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை இயேசு கிறிஸ்து. நீங்க அந்த சுவிசேஷத்தை நல்லா வாசித்து பாருங்க. இயேசு கிளியரா சொல்லிட்டாரு, என் பின்னால வர உனக்கு ஆசையா இருக்கியா? உன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். எல்லாராலும் என் நாமத்தின் நிமித்தம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்பானவர்களே, தேவனை பற்றிய பயம் நம்முடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ளக்கூடிய அந்த தேவனை பற்றிய பயம் நம்ம எல்லாருக்கும் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. எனக்கும் அப்படிப்பட்ட பயம் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அப்படி இருக்கிற பட்சத்திலே நாம் இந்த உலகத்துல எந்த அதிகாரத்துக்கும் எந்த சக்திக்கும் பயப்படாமல் நாம் கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சியாக வாழ முடியும். அடுத்தபடியாக பாருங்க, இந்த நீதிமொழியின் புஸ்தகத்தை எழுதிய பெரும்பாலான அதிகாரம் எழுதிய சாலமோன் ராஜா பிரசங்கியில அவரு அநேக தத்துவம்லாம் சொல்றாரு. அது மாய, இது மாய, அப்படி செய்ய இப்படி செய்ய அப்படிலாம் சொல்லிட்டு அவர் கடைசியில சம்மரைஸ் பண்றாரு. 12 அதிகாரத்துல அவர் சொன்னது எல்லாத்தையும் அவர் கன்க்ளூஷன் என்ன கொடுக்கிறாரு? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. எப்படி முடிக்காரு பாருங்க. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளதான். பாருங்க, தேவனுக்கு பயப்படுறனா அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான். காரணம் என்ன? ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வரும். அன்பானே, இதை நாம் தியானித்தோமானால் நமக்கு உண்மையா ஒரு நடுக்கம், ஒரு பயம் உண்டாகும். ஒரு நாளிலே நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நாம் நியாய தீர்ப்பிலே நாம் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. அப்பொழுது நாம் தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிமங்களாய் காணப்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உண்டு. தொடர்ந்து இன்னொரு நியாய தீர்ப்பு உண்டு. பின்னால நான் உங்களுக்கு விளங்க காட்டுறேன் அடுத்த பவர் பாயிண்ட்ல. எனவே நம்முடைய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நாளிலே அவர் நம்மளை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். சரி, இன்னைக்கு புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கிருபை 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 புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உபதேசங்கள் பெருகிட்டு இருக்கு. நல்ல கவர்ச்சிகரமான உபதேசங்கள். புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு, நம்ம சிலுவை சுமக்க வேண்டாம்னு சொல்லி, அது பொய்யான உபதேசம். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தாரு, நம்மளும் சுமக்கணும். நாமும் இயேசு கிறிஸ்துக்காக பாடுகளை சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தயவு செய்து 1 பேதுரு நிருபத்தை நல்லா வாசிங்க. 1 பேதுரு நிருபத்தை நீங்க வாசித்தீங்கன்னா கிறிஸ்துவுக்காக பாடுபடுதலை குறித்து நமக்கு ஒரு சரியான ஒரு வெளிச்சம் கிடைக்கும். 1 பேதுரு. புதிய உடன்படிக்கை அல்லது கிருபையின் காலத்துல கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமா? பழைய ஏற்பாட்டுல பயங்கரமா ஒரு பட்சிக்கிற அக்னியா இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டுல அவர் அன்பின் தேவனாக மாறிட்டாரா, கிருபையின் தேவனாக மாறிட்டாரான்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகத்தை தீர்ப்பது மிக மிக அவசியம். அன்பானவர்களே, விசுவாசிகளுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. வெளிப்படுத்தல் 20ல பார்க்கிறோம், அங்கே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள்
ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு அனுப்பப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவர்கள் நரகத்துக்கு, எரிகிற அக்கினிக்கு அனுப்பப்படுவார்கள். அந்த நியாய தீர்ப்பு விசுவாசிகளாகிய நமக்கு கிடையாது. நாம் பரலோகத்துக்கு செல்லுவோம். ஆனால் பரலோகத்துக்கு சென்றாலும் விசுவாசிகளுக்கென்று ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர்ல சொல்றாரு. நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நியாய தீர்ப்பு நரகத்துக்கு அல்லது பரலோகத்துக்கு போவதுங்கிற அந்த நியாய தீர்ப்பு அல்ல. இது நமக்கு சரியான பலன்கள், ரிவார்டு, நமக்கு ரிவார்டு கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு. அதான் சொல்றாரு பாருங்க. இந்த தேகத்தை விட்டு, இந்த உடலை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம், ஆசைப்படுகிறோம். ஏனென்றால், ஆகையால், ஏனென்றால் என்ன காரணம்? நாங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறோம், அப்படி ஆசைப்படுறோம், அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் யாரு? எல்லா விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட எல்லாரும் என்ன செய்யணுமா? நமக்கு பலன், ரிவார்டு. நம்ம எப்படி வாழ்ந்தோம், விசுவாசி ஆன பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, விசுவாசி ஆன பிறகு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாது இருந்தா அதுக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் நம்மள அதிகமா அறிஞ்சவனிடத்துல அங்கே அடிகள் அதிகமானு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேவனுக்கு பிரியமா ஆனந்தங்களுக்கு பலவிதமான கிரீடங்கள் கொடுக்கப்படும், ரிவார்டு, பரிசுகள் கொடுக்கப்படும். அதான் சரீரத்தில் அவனவன் செய்த, ஒவ்வொரு விசுவாசியும் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. நன்மை செய்திருந்தா அதுக்கும் பலன் உண்டு, தீமை செய்திருந்தா அதுக்கும் பலன் உண்டு. எனவே நாம் எல்லாரும், எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆங்கில வேதாகமத்தில் ஒரு மொழிபெயர்ப்புல டெரர் ஆஃப் த லார்ட், டெரர், கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் ஒரு நாள்ல கிறிஸ்துவின் நியாயாசனத்துல நிக்கணும். ஆகையினால அவருக்கு பயந்து வாழ்வோம் சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அடுத்து இன்னொரு காரியம், நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி லிங்கிங் வேர்ட், கனெக்டிங் வேர்டை நம்ம பார்க்கணும். இணைப்பு சொற்கள் நாங்க சிவப்பு கலர்ல கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால், ஆகையால், இந்த இணைப்பு வார்த்தை மிக முக்கியமான ஒரு உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எனவே வேதத்தை வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கனெக்டிங் வேர்ட், லிங்கிங் வேர்ட் அல்லது இணைப்பு வார்த்தைகளை நம்ம கவனமா பார்ப்பது மிக மிக நல்லது. அது நம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு அது மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உதவியா இருக்கும். பாருங்க, நாங்க தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறோம் சரீரத்துல. காரணம் என்ன? ஏனென்றால், என்ன காரணம்? நம்ம ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயமா நிக்கணும். எனவே ஆகையால், இப்படி நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பா நிக்க வேண்டியதா இருக்கப்படினால என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு பயந்து வாழுங்கன்னு சொல்றார். அன்பானவர்களே, வேதத்தை நாமே கற்றுக்கொண்டு அதை ரசித்து அந்த பொக்கிஷத்தை தோண்டி எடுப்பது மிக மிக ஒரு ருசிகரமான ஒரு அனுபவம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். எனவே அதுக்கு தான் ஒரு டிப்பு கொடுக்குறேன். இந்த மாதிரி கனெக்டிங் வேர்ட், லிங்கிங் வேர்டை நீங்க பாருங்க, அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள அதே தேவன் மாறாதவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. அவர் லார்ட் இஸ் எ கன்சூமிங் ஃபயர். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி போடவில்லை. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருந்தாரே அப்படின்னு சொல்லி போடல, இருக்கிறாரே, பிரசன்ட் டென்ஸ், ஃபார் எவர். பழைய ஏற்பாட்டுல அன்றைக்கு மோசேயின் காலத்துல சீனாய் மலையில அக்னியாய் வெளிப்பட்ட அதே தேவன், அதே பரிசுத்தர் இன்றைக்கும் இப்பொழுதும் அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார்.
கன்சூமிங் ஃபயர், அழிக்கின்ற அக்னியா இருக்கிறார், தண்டிக்கிற நியாயந்திருக்கிற அக்னியா இருக்கிறார். எனவே நாம் என்ன செய்யணும்? தேவனை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளக்கூடும். பாருங்க, நமக்குன்னு தேவன் ஒரு பெரிய ராஜ்யம் வச்சிருக்காரு, பரலோக ராஜ்யம். அது அசைக்க முடியாது, அழிவில்லாதது, மற்ற எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. இந்த பூமியும் ஒரு நாள் நெருப்பால எரிந்து சாம்பலா போக போகுது. ஆனா பரலோக ராஜ்யம் தான் அசையாது, நிரந்தரமானது. அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு போகிற நாம் என்ன செய்யணுமா? இந்த உலகத்துல இருக்கும்போது பயத்தோடு பக்தியோடு தேவனை நாம் என்ன செய்யணும்? ஆராதனை செய்வதற்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்க. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகள்ல, கிறிஸ்தவ கூட்டங்கள்ல பார்க்கும் பொழுது மிகவும் துக்கமா இருக்கிறது. அந்த கர்த்தரை பற்றிய அந்த பக்தி இல்லாம போகுது. ரொம்ப சீப்பா, ரொம்ப ஒரு சினிமா பாட்டு மாதிரி ஒரு கூத்தாடுற ஒரு கும்பலாக மாறிவிட்டது. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். நம்ம யாரும் அப்படி இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம். அந்த ஒரு பக்தி, தேவனை பற்றிய ஒரு பக்தி, ஒரு மரியாதை நம்முடைய வாழ்க்கையில குறைஞ்சு விடவே கூடாது. அன்பானே, நம்முடைய தேவன் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதுல கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கிருபையின் காரணம் தான் இது, கிருபையின் டிஸ்பென்சேஷன் தான். அதே வேளையில அவர் பட்சிக்கிற அக்னியாவும் இருக்கிறாரு. நாம் அவரை பயத்தோடு அணுக வேண்டும், ஒரு பயபக்தியோடு அவரை ஆராதிக்கணும். அதை நாம் மறக்கவே வேண்டாம். கடைசியாக, எனவே பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அன்பானவர்களே, நான் ஒரு காலத்திலே, ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். அதோடு திருப்தி அடைய வேண்டாம். ரட்சிப்பின் அனுபவம் ஒரு நாள் அனுபவம் அல்ல, அது தொடர்ந்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பெரிய லாங் ஜேர்னி அல்லது லாங் மாரத்தான் ரேஸ். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது 100 மீட்டர் டேஷ் அல்ல, 200 மீட்டர் டேஷ் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மாரத்தான் ரேஸ், ஒரு தொலைதூர ஓட்டம். எனவே அந்த தொலைதூர ஓட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ? இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமே, மறுபடி நாம் பிறந்தோமே, அன்றைக்குத்தான் அந்த கிறிஸ்டியன் ரேஸ் ஆரம்பிக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த கிறிஸ்தவ ஓட்டம் என்னைக்கு முடியும்னா, நம்ம மரணத்தின் போது முடியும், அல்லது நாம் உயிரோடு இருந்தால் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையின் போது அந்த மாரத்தான் ரேஸ், அந்த கிறிஸ்தவ ஓட்டம் முடிவடையும். அதுவரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிப்பு 3 காலத்துக்கும் உரியது. நான் சொல்றது ரொம்ப பேசிக், ஆனா அதை நினைப்பூட்டுவது மிக மிக அவசியம். என்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். அது கடந்த கால அனுபவம், கடந்த கால ரட்சிப்பு. இப்பொழுது நிகழ்கால ரட்சிப்பு என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நான் சோதிக்கப்படுகிறேன், பாவம் செய்ய நான் சோதிக்கப்படுகிறேன். அந்த சோதனையிலே இயேசு கிறிஸ்துவின் பலத்தோடு பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட அந்த பாவச்சோதை நான் மேற்கொள்ளுகிறேன். அது பிரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நிகழ்கால ரட்சிப்பு. கடந்த கால வருங்கால ரட்சிப்பு என்னவென்றால், ஒரு நாள் வருகிறது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம். அந்த சமயத்திலே நமக்கு எந்த சோதனையும் இருக்காது. ஏனென்றால் பிசாசு அங்கே நுழைய முடியாது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பிசாசு நுழைந்தான், ஆனா பரலோகத்துக்குள்ள அவன் பிசாசு நுழைய முடியாது. அங்கே தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் ஒன்னும் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் அவன் எரி நரகத்திலே இருப்பான், பிசாசானவன். நமக்கு எந்த சோதனையும் கிடையாது. அங்கே நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு, பாவத்தின் பிரசன்னத்தில் இருந்து விடுதலை பெற்ற ரட்சிப்பு, பாவமே இல்லாத அனுபவம். எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்க, எவ்வளவு ஒரு பிரகாசமான, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த வருங்கால ரட்சிப்பையும் நாம் அனுபவிக்க வேண்டும். எனவே தான் பவுல் சொல்றாரு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்முடைய பங்கு இருக்குது. பிசாசு நம்மளை பாவம் செய்ய கட்டாயப்படுத்த முடியாது. நல்லா சொல்றேன், திரும்ப சொல்றேன், பிசாசு எவனையும் பாவம் செய்ய கட்டாயப்படுத்த முடியாது. அன்லஸ் we are willing. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்காத பட்சத்துல நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கவே முடியாது. அவன் ஆசை காட்டுவான், ஆனா தீர்மானம் எடுக்கிறது நம்ம தான்.
அன்பானவர்களே, இதுக்கு நாம் விலகி வாழ்வோம். முடிவு பரியந்தம் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்துல அன்புல நிலைத்திருப்போம். தேவன் கொடுத்த அந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை நாம் காத்து கொள்வோம். அதுக்கு தேவை மிக மிக அவசியம் கர்த்தரை பற்றும் நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு சொல்லி வேதத்திலே வாசி. நாள்தோறும் நாள்தோறும் நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அன்பானவர்களே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் அவரிடத்திலிருந்து நல்ல பலன்களை, நல்ல கிரீடங்களை, நல்ல பரிசுகளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதா